குன்னூர் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் குருத்தோலை ஞாயிறு தினத்தையொட்டி குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு ஆராதனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு முன்பு ஜெருசலேம் நகரின் வீதிகள் வழியாக கோவேறு கழுதை மேல் அமர்ந்து ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், அப்போது வழிநெடுகிலும் மக்கள் ஒலிவ மர இலைகளை கையில் பிடித்தவாறு ஓசானா ஓசானா பாடலை பாடியதாகவும் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் புனித வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுகிறது. குருத்தோலை ஞாயிறு தினத்தன்று கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கைகளில் ஏந்தி பிடித்தவாறு ஓசானா தாவீதின் புதல்வா என்ற பாடலை பாடியபடி பவனியாக செல்வது வழக்கம். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புனித வாரத்தின் தொடக்க நாளான இன்று குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி தேவாலயங்களில் குருத்தோலை பவனியும் தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோணியார் தேவாலயம் சார்பில் குன்னூர் செயின்ட் ஜோசப் கான்வென்ட் பள்ளி வளாகத்திலிருந்து பேரணி துவங்கியது. தேவாலய உதவி பங்கு தந்தை ஞானசெல்வம் ஊர்வலத்தை பிரார்த்தனையுடன் துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்டோர் புனித அந்தோணியார் ஆலயம் வரை ஊர்வலமாக வந்தனர். பின்பு தேவாலயத்தில் பங்கு தந்தை யூஜின் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பங்கு மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.